ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வார் 2ஓட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைலர் வந்து ஓகேவாக இருந்தது. படத்தில் வந்து ஒரு 2 சீன் வந்து முக்கியமாக பேசும்னு நினைக்கிறேன். அந்த 2 சீனை தான் ட்ரைலரில் மெயினாக வச்சிருந்தாங்க. வார் 1 அளவுக்கு வார் 2 இருக்குமா அப்படிங்கிறத நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 70% கிராஃபிக்ஸில் தான் எல்லா சீனுமே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டீசராக இருக்கட்டும் ட்ரைலராக இருக்கட்டும் ஒரு சீனை ஃபோக்கஸ் பண்ணி காட்டிகிட்டே இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து ட்ரெயினில் மோதி அங்கே ஒரு ஃபைட் சீன் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை வந்து டீசர்லேயும் மெயினாக காட்டியிருப்பாங்க, ட்ரைலர்லயுமே நிறைய காட்டியிருக்காங்க. இன்னொரு சீன் என்ன காட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கோகா மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வந்து சண்டை போடுவாங்க 2 பேருமே. அது மேக்ஸிமம் கிளைமேக்ஸாக தான் இருக்கும். ஐமேக்ஸ்ல பார்க்கும்போது அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துலேருந்து நியூ போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட கிளிம்ஸ் வந்து ஆகஸ்ட் 1 ரிலீஸ் பண்ண போறாங்க. மேபி அதில் நம்ம ரிலீஸ் டேட் எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டியூட் படத்துலேருந்து நியூ போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. இந்த போஸ்ட்லயுமே தீபாவளின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்னீக் பிக் பார்த்தீங்கன்னா மாரிசன் படத்துலேருந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபகத் ஃபாசில் வடிவேல் ஆக்டிங்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. தலைவன் தலைவி படத்திலிருந்து நியூ போஸ்ட் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா படம் வந்து 1000 ஸ்கிரீனுக்கு மேல ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி சினிமா நியூஸை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூவி ஸ்பார்க்.